வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைல் கோவிங் ஸ்ட்ரகிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டு இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு ஏதாவது டாப்பிக் வீடியோ வேணால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கண்டிப்பாக அந்த டாபிக் உங்களுக்கு வீடியோ வரும். ஒரு நபர் உங்கள் மீது அன்பு வைத்து விட்டார்கள் என்றால் நீங்கள் மற்றவரிடம் அன்பை காமிப்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் அதிக அளவில் கஷ்டப்படுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணக்கூடிய இந்த டைமில் லவ் பண்ணக்கூடிய நபர் ஒரு ஆணாக இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒருத்தங்க மேலே நிறைய அன்பு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் வேறு ஒருத்தங்க மேலே அன்பு காமிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை விரும்பக்கூடியக்கிட்டு இருக்க உங்கள் மேலே அன்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிடிக்காம போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் விரும்பக்கூடிய பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ உங்களை பிடிக்காம போகும். அண்டு அவங்கள துப்புராக பிடிக்காம அவங்க மேலே சம கோவம் வரும். நமக்கு பிடிச்சவங்க நம்ம மேலே அன்பு காமிக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்தில் அதிகளவில் சண்டை போடுறதும் கோபமாக பேசுறதும் கூட விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்களாம். உங்கள் மேல் உண்மையான அன்பு வைத்தவர்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் வைத்து உங்களுடைய கண்களை வைத்தும் உங்கள் மனதில் இருப்பதையும் உங்களுடைய கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் புரிந்து கொள்ள முடியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட போய் சொன்னாதான் புரியணும் இல்லை, அவங்களுக்கே புரிஞ்சிடும். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய கண்களை வச்சும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சும் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு நிச்சயம் உங்கள் மேலே அதிகப்படியான அன்பும் காதலும் இருக்கும். இது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்பு இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மற்றவிடம் அதிகம் பேசுவதென்றால் அதிக அளவில் கோவப்படுவார்கள் உங்களிடம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தங்க விரும்புகிறாங்க, இல்லை உங்களுக்கு விரும்பும் போது அவங்க உங்கள் மேலே பொசசிவாக இருக்காங்க அப்படின்ற போதும் இந்த விஷயம் நடக்கும். அதாவது நீங்கள் அவங்க மேலே முக்கியத்துவம் கொடுத்து பேசாமல் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதிக அளவில் கோவம் வரும், கோவத்தை காமிப்பாங்க. நிறைய பேர் சொல்லலாம், ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அவங்க கூட பேசணுன்ற எண்ணம் உங்களுக்கு வராதா? உங்களுக்கு பிடிச்சவங்க தாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னை ஒருத்தங்க விரும்புவாங்க, அவங்க தான் வாழ்க்கைன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க முக்கியத்தோட ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தம்பின்னு உறவே இல்லாத உறவுகளுக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யார் ஒருக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இருக்கோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக செய்வதை எந்த ஒரு காரணத்திலும் எப்போதும் சொல்லி காமிக்க மாட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க விரும்பும் போது பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் சொல்லி காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் உண்மையாக விரும்பக்கூடிய நபர்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நான் சொல்கிறேன், யாருன்னே தெரியாது. ஒரு 2 வாரம் 3 வாரம் பேசியிருப்பாங்க, இல்லை யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பேசியிருப்பாங்க. இவங்க எனக்கு அண்ணன் தொங்கிக்கிட்டு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா தம்பின்னு தொங்கிக்கிட்டு இருக்கிறது, இல்லை சிஸ்டர்னு தொங்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இப்படி ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வருதுன்னா அது முழுக்க ஒரு தப்பான விஷயம் தான். முக்கியமாக சொல்லணும்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வருதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து நிற்கும். உங்கள் மேல் உண்மையான அன்பு வைத்தவர்கள் எந்த காரணத்திலும் யாரிடமும் எதற்காகவும் உங்களை விட்டு கொடுத்து பேச மாட்டார்கள். ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டைம் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் சரி, அவங்கள விட்டு கொடுத்தணுன்ற பேசணுன்ற எண்ணம் வரவும் வராது. அண்ட் விட்டும் கொடுக்க மாட்டாங்க மற்றவங்ககிட்ட. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்குது, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற மனசு அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது விட்டு கொடுத்து பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த ஆல்ரெடி சொன்ன விஷயங்களில் சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு விஷயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி பேசும்போது கூட உங்களை விட்டு கொடுத்தாங்கன்னா உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்காது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்பு வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா, பாய்.